காவேரி வந்து டிரைவ் பண்ணிகிட்டே வந்து டைவர்ஸ்க்காக இப்படி அர்ஜென்ட் படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிகிட்டே வராங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸ்க்கு போனோன்னே காவேரி கிட்ட சைன் வாங்குங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வக்கீல் கிட்ட. அவரும் வந்து மியூச்சுவலாக நீங்கள் 2 பேரும் பிரியறதுக்கு டைவர்ஸ் பேப்பரில் சைன் போட்டால் போதும், முடிஞ்சிச்சு எல்லா ஃபார்மாலிட்டிஸும், சீக்கிரமாகவே நீங்கள் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே காவேரி சைன் போட சொல்கிறாரு. காவேரி மறுக்கிறாங்க. உடனே வந்து விஜய் பயங்கரமாக கத்துறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க, நீயும் நானும் சேர்ந்து தானே அக்ரிமெண்ட் போட்டு தானே இது எல்லாமே பண்ணோம், இப்போ கடைசியில் பின் வாங்குறியா, அதெல்லாம் தெரியாது, நீ சைன் போட்டே ஆகணும், நான் வெண்ணிலா கூட சேர்றதுக்கு இதுதான் எனக்கு ஒரே வழி அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து இப்படி பண்ணிடுறீங்களே, நான் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், எதையுமே வந்து பொருட்படுத்தலையா, அப்போ நான் உங்களுக்கு வேணாமா, நான் எனக்கு தேவையில்லை அப்படின்றாரு. இப்படி பண்ணுறீங்களே சொல்லிட்டு அழறாங்க. காவேரி சைன் போட முடியாதுன்றாங்க. போட்டு தான் அவனு அடம்பிடிக்க வேறு வழி இல்லாமல் காவேரிக்கும் சைன் போடுறாங்க அழுதுகிட்டு. இது எல்லாத்தையும் வந்து காவேரி நினச்சி பார்க்குறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வண்டியை பட்டுன்னு நிறுத்துறாங்க. போயிட்டு வண்டி வந்து ஒரு இடத்துல இடிச்சிடுறாங்க. உடனே அவங்களுக்கும் நல்லா அடிபட்டது தலையிலே. என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறாரு விஜய். அடுத்து விஜய் பார்க்குறாரு. பார்த்தா நெத்தியில் வந்து காயமாக இருக்குது. காவேரிக்கு ரத்தமாக வழியுது. என்ன காவேரி ஏன் இப்படி வந்து டென்ஷன் ஆகிற அப்படின்னா, அப்போ இது எல்லாம் கனவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நான் இப்படி நினச்சி பார்த்துருக்கேன், கெட்ட வந்து விஷயம்லாம் நினச்சி பார்த்துருக்கேன், இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடிபட்டுடுச்சு, வா போகலாம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு. இல்லைங்க பரவாயில்ல, நீங்கள் வந்து வக்கீல் கிட்ட ஏதோ சைன் வாங்கணுன்றீங்களா, அதுக்கு போகலாம் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ வா ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து ரொம்ப பதறி போகிறாரு விஜய். அப்படியே பார்த்து வந்து காவேரியை வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இதெல்லாம் பார்த்த காவேரி இவ்வளோ அன்பு என் மேலே வச்சிருக்காரு, அப்புறம் எதுக்காக என்னை விட்டு பிரியணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே காவேரிக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து அவங்கள சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டின்னு வராரு விஜய். வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே ரொம்ப பதறி கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி காவேரிக்கு அடிபட்டுடுச்சு, வந்து அவளை எதுக்கு நான் ட்ரைவ் பண்ண சொன்னேன், அவளுக்கே வந்து அவளே ஒரு மாதிரி இருந்தா, உடம்பு வேறு சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே, காவேரி தான் வண்டி ஓட்டுறேன், நான் கொடுத்துட்டேன் தாத்தா, ஆனால் பாவம் காவேரி ஒரு டென்ஷனில் இருந்தால் அதனால் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா, காவேரிக்கு எதுவுமே ஆகாதில்ல அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, சின்ன விஷயத்தில் ஏன்டா இப்படி பண்ணுறேன் அப்படின்னோடனே, இல்லை தாத்தா எனக்கு காவேரி நுத்தில் ரத்தத்தை பார்த்தோன்னே பயந்து போயிட்டேன் தெரியுமா, ரொம்ப பதறி போயிட்டேன் தாத்தா, பயப்படாதடா ஒன்றும் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு தாத்தா. சரி காவேரிக்கு வந்து நானே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவரே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு காவேரி சாப்பிடு அப்படின்றாங்க. இல்லைங்க எனக்கு வேணாம், அதெல்லாம் தெரியல, நான் தான் ஊட்டி விடுவேன், ஓப் பண்ணி ஊட்டி விடுறாரு. அடுத்து காவேரி பார்த்து கவனிச்சுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே புரியல காவேரிக்கு. அப்படி நெகிழ்ந்து போகிறாங்க காவேரி. அடுத்து வந்து காவேரி வந்து பத்திரமா படுக்க வச்சு தூங்க வைக்கிறாரு. இங்கே பாரு காவேரி, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, ஏங்க எனக்கு ஒன்றும் இல்லைங்க, ஏங்க இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது, உனக்கு டயர்டாக இருக்கும், நெத்தியில் அடிப்பட்டா எவ்வளோ சுருக்குன்னு வலிக்கும்னு எனக்கு தான் தெரியும் காவேரி, இப்போலாம் பண்ணக்கூடாது, ஒழுங்காக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாரு. காவேரியோட மேலே கையை வச்சு அப்படியே வந்து தட்டி கொடுத்து காவேரி வந்து பக்கத்துலேயே வந்து இருக்காரு விஜய். அவங்களுக்கு தேவையெல்லாம் பார்த்து செய்கிறாரு. அப்படியே தூங்கி போகிறாங்க காவேரி தன்னை அறியாமல். விஜயோட பாசத்தில் அப்படியே நெகிழ்ச்சடைகிறாங்க. காவேரி வீட்டில் எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஒன்றில் சின்ன அடி தானோன்னா அவங்க அம்மா மனசு வருத்தப்படுறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. இல்லை தம்பி எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் தம்பி அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என் பொண்டாட்டி எனக்கு பார்த்துக்க தெரியும், என் பொண்டாட்டியை நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு விஜய் சொன்னோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் தம்பி இப்படி பாசம் வச்சுருக்காரு காவேரி மேலே சொல்லிட்டு காவேரி பார்த்து கவனிக்கிறாரு. இங்கே வந்து இதையெல்லாம் பார்த்துருக்க ராகினி செம்ம கடுப்பாகிறாங்க. இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க, உடம்பு சரியில்லை போட்டிருக்கு, விஜய் என்னன்னு பாருங்க அப்படின்னோடனே, தாத்தா இருக்காரு பார்த்து பாருன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன், அப்படி வா காவேரி அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் டென்ஷன் ஆகுது ராகினிக்கு. என்ன இவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு. அப்படியே விஜயே பார்த்துட்ருக்காங்க. வெண்ணிலா வந்து கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி கூட விஜய் வந்து போகாமல் எனக்கு அது என்னதான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னையே பார்த்துட்ருக்காரு. என் மேலே வெண்ணிலாவோட அதிகமாக அன்பு வச்சுருக்காரா, இவ்வளோ நாள் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா இவரை, இவ்வளோ நாள் என் மேலே இவட வெண்ணிலா வந்து அதிகமாக நேசிக்கிறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வெண்ணிலா வந்து பார்க்காம என்னை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாள் நான் விஜய் தப்பாக நினச்சிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம காவேரி. உடனே வந்து என்னை உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்றாங்க. பின்ன உன்னை பிடிக்காம யாரை பிடிக்கும் எனக்கு, நீ தாண்டி என் வாழ்க்கையை, என் உயிரே நீ தாண்டி, நான் தான் சாதாரணமாக வாயில் வார்த்தை சொன்னதான் நம்புவியா அப்படின்றாங்க. அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. கையை வந்து அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே அழுறாங்க. என்ன காவேரி ஏண்டி அழுவுற அப்படின்னோடனே, அது வந்துங்க நான் இப்போ சொல்ல விரும்பலை, நான் சொன்னால் தப்பாக நினைப்பீங்க, அதனால் நான் சொல்லலைங்க அப்படின்றாங்க. சரி கவலைப்படாமல் இரு, எல்லாமே சரியாயிடும் காவேரி, சீக்கிரமாக உனக்கு குணமாகணும், அதுதான் முக்கியம், ரொம்ப வலிக்குதா காவேரி அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் வலிக்கலைங்க, நீங்கள் இருந்தால் எனக்கு வலியே தெரியாது அப்படின்னு சந்தோஷப்படுறாரு விஜய். இதோட முடியுது.